ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் மதகஜராஜா படத்தோட 10 நாட்கள் வசூல் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் ஆச்சு. ஸோ இந்த 10 நாளில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மதகஜராஜா ரிலீஸ் ஆன நாட்களிலிருந்தே அதோட கலெக்ஷன்ஸ் ஏறுமுகமாக மட்டுமே இருந்துச்சு. இந்த பொங்கல்லையே பொங்கல் வின்னர்னு சொல்லணுன்னா அது மதகஜராஜா படமாக மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற படங்களை காட்டிலும் முதல் 20 கோடியை கலெக்ட் பண்ண பொங்கல் படமாகவும் முதல் 50 கோடியை கலெக்ட் பண்ணுற படமாகவும் இந்த படம் இருக்குதுங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படம் டே 1 மட்டும் வேர்ல்டு வைடாக 5 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. தமிழ்நாட்டில் 3.5 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. டே 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே 2லேயும் அதே சேமாக 5 கோடியை வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருந்தது. ப்ளஸ் தமிழ்நாட்டில் மட்டும் 3.5 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. டே 3ல் இந்த படம் அதோட வேகத்தை இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டே 3ல் ஓவராலாக 8 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் 7.5 கோடியையும் டே 4ல் அதே 8 கோடியை கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் 7.6 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு டே 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே 5ல் ஒரு நார்மல் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. டே 5ல் தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடியை கலெக்ட் பண்ணுறது, உலகம் முழுக்க 7.5 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. டே 6ல் 4 கோடியையும் டே 7ல் 5 கோடியையும் டே 8ல் சேம் 5 கோடியையும் டே 9ல் இந்த படம் 2 கோடியையும் ப்ளஸ் டே 10ல் இந்த படம் 1.5 கோடியையும் உலகம் முழுக்க வசூல் பண்ணி ஆக மொத்தம் இந்த படம் 50 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ண முதல் பொங்கல் வின்னர் படமாக இருக்குது. ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கான காரணம் இந்த படத்தோட காமெடி ப்ளஸ் ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு படமாக இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக இருந்ததால் தான் இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே.